வீடியோ வழியாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, ஒரு நாள் ஃபுல்லாக சுறுசுறுப்பாகவும் கொஞ்சம் கூட சோர்வடையாமல் நம்ம இருக்கணும்னு நினைப்போம். அதுக்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலை சாப்பாடை தவிர்க்காமல் இருக்கணும். டெய்லி நீங்கள் சரியான காலை நேரத்தில் ஆரோக்கியமான அந்த உணவை அளவோடு எடுத்துக்கிட்டா, நான் சொன்ன விஷயத்த நீங்கள் முற்றிலுமாக டெய்லி அனுபவிக்கலாம். அதான் சுறுசுறுப்பாக இருக்கிறத. சென்செக்ஸ் படி இந்த காலை இளைஞர்கள் 3/4 பேர் ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி அவங்களோட காலை உணவை தள்ளி போடுறாங்களாம். காலை உணவை எதுக்காகவும் நம்ம தவிர்த்திடவே கூடாது. சுமார் 12 மணி நேரங்களுக்கு அப்புறமா நம்ம காலையில் சாப்பிடக்கூடிய சாப்பாடு தான் வெறும் சாப்பாடு மட்டும் கிடையாதுங்க, அது ஒரு மருந்தும் கூட. நம்ம டெய்லி காலையில் சாப்பிடுவதற்கான சிறந்த இந்திய உணவுகளோட பட்டியலில் 10 இடங்கள், அதுவும் முதல் 10 இடங்களை பிடித்த இந்தியாவோட சிறந்த உணவுகளை இப்போ நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். ஸோ முதல் இடத்தை பிடிச்சிருக்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா, இட்லி தான். நம்மளோட தமிழ்நாட்டில் ரொம்ப பிரபலமான உணவான இட்லி சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் இந்த இட்லியை சாப்பிடலாம். அது ஏன்னா இட்லி மாவை புளிக்க வச்சு சாப்பிட்றதுனால இட்லிக்கு இயல்பாகவே செரிமான சக்தி நிறைய வந்துடுது. அதனால தான் இட்லி மிக சிறந்த உணவுகளோட பட்டியலில் முதல் இடத்தை பிடிச்சிருக்கு. ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, ரவா தோசை. தென்னிந்தியா ஃபுல்லாக பிரபலமானது இந்த ரவா தோசை. தோசை மாவில் கொஞ்சம் ரவையை சேர்த்து கூட இந்த மொறு ரவா தோசையை தயார் செய்ய முடியுங்க. தோசை வகைகளில் மொத்தம் 624 இருக்கிறதா ஒரு கணக்கெடுப்பும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த தோசையை 2000 வருடங்களுக்கு முன்னதாகவே தமிழ்நாட்டில் தான் முதல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னும் சொல்லிக்கிறாங்க ஆய்வாளர்கள். 2000 வருடங்களுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் செய்யப்படக்கூடிய தோசை ரொம்ப மிருதுவாகவும், கர்நாடகாவில் செய்யப்படக்கூடிய தோசை மொறுன்னு இருந்ததாகவும் ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து உப்மா. உப்மா காலையில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சிறந்த உணவு. உப்மா நிறைய வகைகளில் தயாரிக்கிறாங்க. உதாரணத்துக்கு அரிசி உப்மா, ரவா உப்மா, சேமியா உப்மா, சம்பா உப்மா, கோதுமை உப்மான்னு பல வகைகள் இருக்குங்க. இந்த உப்மா தயாரிக்கும் போது அதில் காய்கறிகள் சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. உப்மா அப்படிங்கிறது வடமொழி சொல்லலாம். அந்த மாதிரி வட இந்தியாவில் தான் அழைக்கிறாங்க. தமிழில் உப்பு மாவு அப்படின்னு சொல்லுவாங்களாம். நம்ம அப்படியா சொல்கிறோம், உப்புமான்னு தானே சொல்கிறோம். அடுத்து கண்டா பட்டடா போகா, டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற பேர். வட இந்தியாவில் ரொம்ப பிரபலமான உணவு தான் இது. போகா அப்படின்னா அவல் அப்படின்னு அர்த்தம். கண்டா பட்டடா அப்படிங்கிறது வெங்காயமும் உருளைக்கிழங்கும். இந்த உணவில் அவளோட வெங்காயமும் உருளைக்கிழங்கும் வேர்க்கடலை சேர்த்து செய்கிறாங்க. இது கூட எலுமிச்சை பழசாரும் சேர்க்கறதுனால புளிப்பு காரம் எல்லாம் கலந்து ரொம்ப சுவையாக இருக்குமா. இந்த கண்டா பட்டடா போகாவோட ஒரு டம்ளர் பால் சேர்த்து சாப்பிட்டா காலை உணவு அருமையாக திருப்திகரமாக முடிஞ்சிருமா. ட்ரை பண்ணி பாருங்களேன், டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. அடுத்து தொக்லா. தொக்லா அப்படிங்கிறது ஒரு குஜராத்தி சாப்பாடு. இந்த தொக்லாவை அரிசியும் கடலைப்பருப்பு சேர்த்து செய்கிறாங்க. இந்த தொக்லாவை காலை உணவாக மட்டும் இல்லாமல் சிற்றுண்டியாக கூட நம்ம சாப்பிடலாமா. அவ்வளோ அருமையாக இருக்குமா இந்த தொக்லா. தொக்லா நிறைய வகைகளில் செய்கிறாங்க. அடுத்து புட்டு. கடவுளோட மாநிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரளாவில் ரொம்ப பிரபலமானது தான் இந்த புட்டு. பழைய காலத்தில் சிகப்பு அரிசியும் தேங்காய் துருவலும் தேங்காய் தண்ணீரும் சேர்த்து புட்டுக்குடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாத்திரத்தில் இந்த பிரபலமான குழாய் புட்டு செஞ்சுட்டு வந்தாங்க. இப்போ சிகப்பு அரிசி மட்டும் இல்லாமல் கோதுமை, கம்புன்னு பல விதமாக இந்த குழாய் புட்டை தயாரிக்கிறாங்களாம். இந்த புட்டு கூட கொண்டக்கடலை மசாலா சேர்த்து சாப்பிட்றது தான் மலையாளிகளோட வழக்கமாக இருக்குங்க. அடுத்து அடை. எல்லா வகையான பருப்புகளும் இந்த அடையில் சேர்த்து செய்யப்படுறதுனால உடம்புக்கும் காலையில் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஏற்ற உணவு. இந்த அடமாவு அரைக்கும் போது அரிசிக்கு பதிலாக ஓட்ஸ் அல்லது கம்பு இந்த தானியங்களும் சேர்த்து வித்தியாசமாக சிலர் பண்ணுறாங்க. இந்த அடையோட எல்லா காய்கறிகளோட தேங்காய் சேர்த்து செய்யப்படும் அவியலோட சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும், உடலுக்கு தெம்பாகவும் இருக்குமா. ட்ரை பண்ணி பாருங்களேன். அடுத்த புல்கா. முழு கோதுமையில் செய்யப்படக்கூடிய இந்த புல்கா ரொம்ப சிறந்த காலை உணவா. இந்த புல்காவோட தால் அப்படின்னு சொல்லக்கூடிய பாசிப்பருப்பு குழம்போட அல்லது காய்கறிகள் கலந்த ஏதாவது ஒரு கிரேவியோட சேர்த்து சாப்பிட்டா நல்லா இருக்குமா. வடநாட்டில் இந்த புல்கா தான் ரொம்ப பிரபலங்க. அடுத்து பெசரட். இந்த உணவு தோசை வகையில் ஒன்று. ஆந்திர மாநிலத்தில் ரொம்ப பிரபலமான உணவும் கூட. இந்த பெசரட் தோசையை பாசிப்பருப்பு வச்சு செய்கிறாங்களாம். வட இந்தியாவில் இந்த உணவை மூங் தால் சில்லா அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த பெசரட்டோட சட்னி சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க. தமிழ்நாட்டில் வெண்பொங்கலில் பாசிப்பருப்பு சேர்த்து செய்கிறதுனால வெண்பொங்கலும் ஒரு சிறந்த காலை உணவு. அடுத்து ஆலு பரோட்டா. ஆலு அப்படின்னா உருளைக்கிழங்குன்னு அர்த்தம். உருளைக்கிழங்கை வச்சு மசாலா செஞ்சு அதை சப்பாத்தி மாவுக்குள்ளே வச்சு தேய்ச்சி தோசைக்கல்ல சுட்டு எடுத்தா ஆலு பரோட்டா தயார். இந்த ஆலு பரோட்டாவோட தயிர் அல்லது ஊறுகாய் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்குமா. வட இந்தியாவில் ரொம்ப பிரபலம் தான் இந்த ஆலு பரோட்டா. கோதுமை, உருளைக்கிழங்குன்னு எல்லாம் இருக்கிறதுனால இந்த உணவு காலையில் சாப்பிட மிக சிறந்த உணவாகவும் இருக்குங்க.
இந்தியாவை பொறுத்தவரை இது மாதிரி இன்னும் பல விதங்களில் சிறந்த காலை உணவுகள் இருக்குது. அதில் சிறந்த மற்றும் உடலுக்கு எந்த பக்க விளைவுகளையும் தராத அருமையான 10 வகை உணவுகளை தான் இப்போ நாங்கள் உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சாப்பாடுனாலே கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணிவிடுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த அற்புதமான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.